Hey, happy evening, friends. Last session, we discussed the poem. In today's class, we'll be seeing the supplementary reading, The Envious Neighbor. எதை பார்க்க போறோம்னா the envious neighborங்கிற the supplementary reading தான் நம்ம பார்க்க போறோம். This story is about what will happen if we have greed towards others objects. மற்றவங்களுடைய பொருள் மேல நமக்கு பொறாம இருக்குன்னா என்ன ஆகுங்கிறது தான் இந்த கதையில நமக்கு தெரியப்படுத்துறாங்க. So we shouldn't have this greed within us. What we are having, we need to be contented. அதை வச்சு நம்ம சந்தோஷப்படணும். இதுதான் இந்த கதையினுடைய தலைப்பே. So before that, we will see motivational story as usual. I'll quickly show you it. எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே நம்மளால அந்த வேலையை செய்ய முடியுங்கிற நம்பிக்கை, தன்னம்பிக்கை நம்ம மேல இருக்கணும். We need to have it in ourselves. மத்தவங்க நம்ம மேல வைக்கிறாங்க இல்லையோ, நாமளே நம்பணும். ஐ வாண்ட் டு டூ இட். என்னால எனக்கு அது பண்ணணும். எப்படி நான் அதை பண்ணுவேன்? சரி, நான் வேணா ட்ரை பண்ணி பாக்குறேன். என்னால கண்டிப்பா பண்ண முடியும். நான் கண்டிப்பா பண்ணுவேன். எஸ், நான் கண்டிப்பா பண்ணி முடிச்சுட்டேன் அதை. இந்த மாதிரி ஒரு வார்த்தைகள்லாம் கேட்கும்பொழுதே என்னால ஒரு வேலையை பண்ண முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் கொடுக்குறது இல்லையா? ஸோ வாட் இஸ் திஸ் ஸ்டோரி கோயிங் டு டெல் மீ? இட் இஸ் கோயிங் டு டெல் திஸ் மாரல், பிலீவ் இன் யோர் செல்ஃப். So there was a boy, Ramu, and he had a sister, Sonu. So they were living with their grandmother, and he was quite sad. Grandma asked, "Why are you looking sad?" "Grandma, there is a guitar competition that is going to be held in my school tomorrow, and uh, I don't want to participate. I had given my name. நான் பேர் கொடுத்திருந்தேன். ஆனா நான் பங்கேற்க நான் விருப்பப்படல." "ஏன்பா, நீ தான் தினைக்கும் சூப்பரா பிராக்டிஸ் பண்ற, நிறைய முயற்சிகள்லாம் போடுற, ஏன் நீ பார்ட்டிசிபேட் பண்ணலன்னு சொல்ற?" "இல்ல இல்ல, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. வேண்டாம், நான் பார்ட்டிசிபேட் பண்ணல இந்த தடவை." இந்த பையனை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக இவங்க ஒரு கதை சொல்றாங்களாம். So she says, there were two boys called Rajesh and Vignesh. Okay. These two boys, Rajesh and Vignesh, are very thick friends from early age. So Vignesh is quite a small boy. ரெண்டு வயசு சின்னவன் ராஜேஷை விட. Rajesh is elder to Vignesh and he is 2 years older to him. So both of them, they always they always study, play. They spend time together. Once what happened is they were playing kite together, and all of a sudden this kite gets stuck in the tree. Somehow I'll try to pick it up. That's what Rajesh says. எப்படியாவது எடுத்துருவேன், நீ கவலைப்படாத அப்படின்னு முயற்சி பண்றான். எப்படியோ எடுத்துடலான்னு நினைக்கிறதுக்குள்ள அந்த பட்டம் பறந்து கிணத்துல விழுந்துது. நான் பிடிச்சிட்டேன் பார் விக்னேஷ் அப்படின்னு சொல்றதுக்குள்ள இவனும் கிணத்துல விழுந்துட்டான் அந்த பட்டத்தோட. ஐயோ, என்ன பண்றதுன்னே தெரியலையே, பட்டத்தோட இவனும் கீழே விழுந்துட்டானே, நான் எப்படி காப்பாத்துவேன்? சுத்தி முத்தி பாக்குறான், யாராவது காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் போடுறான் விக்னேஷ். ஆனா ஒத்தருமே இல்ல உதவிக்கு. கண்ணீரை விழுந்து கத்துறான் ராஜேஷ். எப்படியாவது என்ன காப்பாத்திடுறா விக்னேஷ் அப்படின்னு கத்துறான், அழறான். ஆனா என்ன பண்ண முடியும் இந்த பையனால? சுத்தி முத்தி வேடிக்கை பாக்குறான். பார்த்தா ஒரு பக்கெட், அந்த பக்கெட்டுக்கு கயிறு கட்டி இருந்துதான். அந்த பக்கெட்டை இந்த கிணத்துக்குள்ள தூக்கி போடுறான். நீ எப்படியாவது இந்த கிணத்துல நான் தூக்கி போட்ட பக்கெட்டை புடிச்சுன்னு நீ மேல ஏறி வாடா, நான் எப்படியோ ஒண்ணு இழுத்துருவேன் அப்படின்னு விக்னேஷ் சொல்றானா ராஜேஷை பார்த்து. எப்படியோ இந்த பையன் இந்த கயிறை இழுக்க இழுக்க ராஜேஷ் வெளியில வந்துட்டான். அப்பாடா, நீ எப்படியோ என் லைஃப காப்பாத்திட்டடா அப்படின்னு தண்ணியிலே முழுகிடுவேன்னு நினைச்சேன் அப்படின்னு இருந்தானோ ராஜேஷ். ஆனா எப்படியோ அதிர்ஷ்டவசமா இந்த பையன் காப்பாத்திடுறான். ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசிட்டே போறாங்க. ஊர்ல பேசிட்டு போறத இவங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க. ஆனா யாருமே நம்பல. என்ன, இந்த பையன் கீழே விழுந்தா நீ காப்பாத்தினியா? உன்னால ஒரு பக்கெட் தண்ணி கூட தூக்க முடியாது, நீ எப்படி இந்த பையனை காப்பாத்த முடியும்? அவன் உன்னோட 2 வயசு பெரியவன் வேற, உன்னோட கனமா வேற இருக்கான். உன்னால ஒரு பக்கெட் தண்ணி கூட தூக்க முடியாது, நீ எப்படி ராஜேஷ் மேல எடுப்ப? நீ பொய் சொல்ற, உன்னாலாம் தூக்க முடியாது, வாய்ப்பே இல்லை அப்படின்னு தான் எல்லாரும் சொன்னாங்களாம். யாரு சொன்னது?
இவங்களுடைய அம்மா அப்பா அந்த ஏரியால இருக்கிறவங்க. ஏன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிடுது இந்த மாதிரி ஒரு பையன் விழுந்துட்டான், ஆஹ் காப்பாத்தப்பட்டிருக்காங்க. ஆனா யாரும் நம்பல. இவங்க ஏதோ பொய் சொல்றாங்க, வேற யாரோ காப்பாத்திருக்காங்க, ஆனா இவங்க உண்மையை சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தான் நினைச்சாங்க. ஆனா இந்த நடுவுல உட்கார்ந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா தாத்தா, இவருக்கு வந்து ஸ்திரமான நம்பிக்கை இருந்தான். இந்த ரெண்டு பசங்க சொல்லுவீங்க பொய் சொல்லல, உண்மையைதான் சொல்றாங்க அப்படின்னு சொன்னோன்னே எல்லாருமே அதுக்கப்புறம் அப்படியா, இந்த என்ன நடந்ததுன்னு சொல்லுங்க பாக்கலாம் அப்படின்னு கேட்கும்போதுதான் அந்த பையன் சொல்றானா, இந்த மாதிரி நான் உதவி கேட்டேன், ஆனா பக்கத்துல சுத்தி முத்தி பார்த்தா யாருமே இல்ல. அதனால பக்கத்துல இருந்த அந்த பக்கெட்டை தூக்கி போட்டு எப்படியாவது என் நண்பரை காப்பாத்திட முடியும் என்னால, நான் முயற்சி செஞ்சா என்னால முடியும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மேல இருந்தது. அதனால அவனை நான் வெற்றிகரமா காப்பாத்திட்டேன். இந்த கதையை கேட்டோன்னே ராமு என்ன தெரியுமா சொன்னான், இந்த சின்ன பையனாலேயே 2 வயசு பெரியவனா இருக்கக்கூடிய அந்த தன் நண்பரை காப்பாத்த முடியுதுன்னா, நான் இவ்ளோ எஃபர்ட் போட்டிருக்கேன், இவ்ளோ முயற்சி செஞ்சிருக்கேன், கட்டாயமா என்னால இந்த கிட்டார் போட்டியில நான் ஜெயிப்பேன் பாட்டி, நீங்க கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு போறான். அன்னைக்கு தேதியில அந்த பரிசையும் ஜெயிச்சுட்டும் வரான். For all these things to happen, what was the main reason? The main thing is the belief that he had in himself. அவன் மேல வச்ச நம்பிக்கை தான் அவனை வந்து ஜெயிக்க வச்சிருக்கு, இல்லையா? So before anyone else trusting us, we need to believe in ourselves. We need to be motivated. We need to motivate ourselves. We can't expect every time from other person to motivate us. மத்தவங்க எப்போதுமே நம்ம தோலை தட்டிட்டே இருப்பாங்க, நீ முடியும் முடியும்னு சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது. At times we do get from our nearest friends, our family members, but there are times where we don't get. At that point of time you need to keep yourself motivated. நீங்க உங்களை நீங்களே வந்து மோட்டிவேட் பண்ணிக்கணும். So have belief in yourself and definitely you'll achieve your goals. That is the story that grandma told him, and a lovely story for us also to get to know, right? நமக்குமே இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி தானே. Because we keep doing many things. It's not only something related to studies, extracurricular things also we do. For everything we need motivation. One moment, let me share the screen. Now, read the Japanese folk tale about two neighbors and how their character changed their lives. அவங்க ரெண்டு பேருடைய அந்த குணாதிசயம் எப்படி அவங்களுடைய வாழ்க்கையை மாத்திட்டுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். In the old days, there lived an honest man with his wife who had a pet dog which they used to feed with fish and tidbit from their own kitchen. ரொம்ப வயசான ரொம்ப நாளுக்கு முன்னாடி ஒரு நேர்மையான தம்பதி இருந்தாங்களாம். அவங்கள்ட்ட வந்து ஒரு செல்ல பிராணி இருந்தது. அதுக்கு வந்து எப்போதும் ஒரு மீனோ இல்லாட்டி வீட்டுல இருக்கக்கூடிய இந்த சிறு துண்டங்கள் ஏதாவது சாப்பாடு மீன் இருந்ததுன்னா அது வந்து கொடுப்பாங்களாம். One day, as the old folks went out to work in their garden, the dog went with them and began playing about. All of a sudden, the dog stopped sharp and began to bark. Wow, 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 wagging his tail violently. அந்த நாய் வந்து இவங்க கூடவே அழைச்சுன்னு போறாங்க ஒரு நாளைக்கு கார்டனுக்கு. அந்த ஒரு இடத்துல விளையாடுறத நிப்பாட்டிட்டு வவ் 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 வவ்னு குலைக்க ஆரம்பிச்சிருக்கான். அது மட்டும் இல்லாம வாலாட்டிகிட்டே இருக்கான். வாலாடுறதுன்னா என்ன, ஏதோ ஒண்ணு சந்தோஷமா இருக்கும் இல்லாட்டி ஏதோ சொல்ல வருதுங்கிறது தான் அர்த்தம் நாய்கள் வாலாட்டினா. பேகி, டு மூவ் ஃப்ரண்ட், ஃபோர்த் அண்ட் பேக். இந்த நான் பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு, அது பெட்டரா புரியும். See, moving or causing to move rapidly to and fro. சந்தோஷமா இருந்தா வாழை முன்னும் பின்னுமா அது ஆட்டும் வாழை, இல்லையா? So it is very happy, it wants to say something. The old people thought there must be something nice to eat under the ground. So they bought a spade and began digging. When lo and behold, the place was full of gold pieces and silver and all sorts of precious things which had been buried there. ஏதோ சாப்பிடதான் இருக்கு போல இருக்கு அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா அந்த கடப்பாறையாலையும் இந்த ஸ்பேடாலையும் தோண்டி பார்த்தா தங்கமா வெள்ளியா
விலை மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய எத்தனையோ ப்ரெஷியஸ் ஜுவல்ஸ் அந்த இடத்துல இருந்துதான் which had been buried there. அங்க புதைக்கப்பட்டிருந்திருக்கு. இவங்க என்னமோ ஒரு சாப்பாடு இருக்கும் அதனாலதான் இந்த நாய் வந்து இந்த இடத்துல வாலாட்டுறது சந்தோஷமா அப்படின்னு நினைச்சிருக்காங்க. ஆனா அங்க இருந்தது என்ன? தங்கம், வெள்ளி, இது போல ரொம்ப விலை மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய பொருட்கள். So they gathered the treasure and after giving alms to the poor, bought themselves rice fields and corn fields and became wealthy people. பா, நமக்கு ஏதோ ஒரு விதமா கிடைச்சிருது நம்ம வாழ்க்கைய நமக்கு நடத்துறதுக்கு. அதனால அவங்க என்ன பண்றாங்க, நிறைய அரிசி விளையக்கூடிய நிலங்களா இருக்கட்டும், இந்த சோளங்கள் நிலங்களா இருக்கட்டும், இதெல்லாம் வாங்குறாங்க. அது செழிப்பா வளருது. அதனாலே கொஞ்ச நாள்லயே அவங்க ரொம்ப பணக்காரங்களாவும் ஆயிடுறாங்க. பிகம் வெல்தி பீப்புள். ரொம்ப பணக்காரங்களா ஆயிடுறாங்க. பாருங்க, டிட் பிட், சிறு சிறு துண்டங்கள், இந்த மாதிரிதான் அந்த நாய்க்கு அவங்க கொடுத்துருக்காங்க. ஸ்மால் பீஸ் ஆஃப் டேஸ்டி ஃபுட், wagging, moving or causing to move rapidly to and fro. Now in the neighboring house, இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் நடந்ததுன்னா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க சந்தோஷப்படுவாங்களான்னு? எல்லாருமே சந்தோஷப்பட மாட்டாங்க இல்லையா? There are people who feel jealous like this. Next door of this good old people, there was a cunning couple over here. Now in the neighboring house, there dwelt a covetous and stingy couple who, when they heard what had happened, came and borrowed the dog and having taken him home, prepared a great feast for him and said, if you please, Mr. Dog, we should be much obliged to you if you would show us a place with plenty of money in it. நம்மவும் இந்த நாயை வந்து வீட்டுக்கு அழைச்சிட்டு போனோம்னா அதுவும் இதே மாதிரியான ஒரு இடத்த நமக்கு காட்டும். நீ இந்த மாதிரி கொடு, நான் உனக்கு வந்து ருசிகரமான சாப்பாடு, நிறைய விஷயங்கள் நான் உனக்கு தரேன். இந்த மாதிரி நிறைய பணம் இருக்கக்கூடிய இடமா எனக்கு காட்டு, நீ அன்பு நாயே அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாசமா பேசுற மாதிரி பேசுறாங்க. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks. அது வரைக்குமே அந்த நாயை வந்து பெருசா இவங்க மதிச்சதே கிடையாது. எப்ப பாரு உதையும் அடியும் தான் இந்த நாய் வாங்கியிருக்கு. ஏன்னா இவங்க வந்து இது என்ன நாய் தானே, ரொம்ப இம்சப்படுத்தும், இதனால நமக்கு என்ன பிரயோஜனம், எப்போதுமே அதை துரத்திருக்காங்க, இல்ல அடி உததான் அந்த நாய் வாங்கியிருக்கு. வாட் இஸ் திஸ் கோவிட்டஸ்? கோவிட்டஸ்னா என்னன்னா, ஒரு பொருள் வந்து பேராசைப்படுறது. ஒருத்தவங்க வச்சிருக்காங்க, இதே தான் நம்மளும் வச்சுக்கணும், அவங்கள்ட்ட இருந்து எப்படியாவது அதை நம்ம பறிச்சிடணும். ஐ ஷுட் ஹாவ் திஸ் திங் வித் தி அதர் பர்சன் இஸ் ஹேவிங். நாட் டேக்கிங் ஆர் பர்ச்சேசிங் த திங் இன் அ குட் மேனர். நல்ல விதத்துல அதை வாங்குறது கிடையாது, அதை எப்படியாவது பறிக்கிறது, ஒண்ணு திருடுறதோ இல்லாட்டி வேற ஏதாவது செஞ்சு அந்த பொருளை தனக்கு ஆக்கிக்கிறது. சோ அதுதான் இங்க இந்த படத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை அழுதுன்னு இருக்கு. இந்த அம்மாவுக்கு வந்து ரெண்டு பசங்க. அந்த பையன் இங்க எல்லோ ட்ரெஸ் போட்டுருக்கிற பொண்ணை பார்த்து, எனக்கு அந்த ஐஸ்கிரீம் வேணுமே, எப்படி அந்த பொண்ணுகிட்ட இருந்து வாங்குறது, எடுத்துடலாமா, அந்த பொண்ணுகிட்ட இருந்து கேட்டு வாங்கி சாப்பிட்டுலாமா அப்படின்னு தோன்றுது. ஸோ ஹேவிங் அ கிரேட் டிசைட் டு பொசஸ் சம்திங் பிலாங்கிங் டு சம்பன் எல்ஸ், வேற ஒருத்தவங்களுக்கு சொந்தமானதை நமக்காக இருக்கணுங்கிற ஒரு தீய எண்ணம். ஒப்ளைஜ்டு, ஒப்ளைஜ்ட்னா என்ன? மேக் சம்பன் லீகலி ஆர் மாரலி பவுண்ட் டு டூ சம்திங். நீ எனக்கு இது கொடுத்தேன்னா நான் உனக்காக இதை பண்ணுவேன். அவங்க அதானே பண்ணாங்க. நீ எனக்கு அந்த இடத்த காமிச்சு கொடுத்தேன்னா நான் உனக்கு நல்ல சாப்பாடா உனக்கு நான் கொடுக்குறேன், உனக்கு நல்ல ஒரு பொருளா தரேங்கிற மாதிரி அந்த நாய்கிட்ட வந்து கெஞ்சுறாங்க. They asked for food and he obliged with soup and dishes. இது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஃபார் தி வேர்ட் obliged. சரியா? Nothing to do with the chapter. A general example for this word obliged. ஒருத்தர் கேட்கறதுக்கு நம்ம அதுக்கு செய்யறது தான். To feel happy or contented to do a task for which other person asks us. கேட்கறதுக்கு நம்ம செய்யறதுக்கு செய்யறதுதான் இங்க oblige. They ask for food and அவங்க வந்து சாப்பாடை கேட்டாங்களாம். அதை வந்து அவங்க வந்து ஏத்துண்டு சூப்பும் சாண்ட்விச்சஸும் கொடுத்தாங்க. இப்ப நம்மளுடைய வீட்டுக்கே யாராவது வராங்க, யா சாமி ஏதாவது சாப்பிட ரொம்ப பசிக்குதுப்பா, இந்த மாதிரி ரோட்ல யாராவது பிச்சைக்காரங்க எல்லாம் கூட நம்ம பார்த்துருப்போம். நம்ம என்ன பண்ணுவோம், நம்மள்ட்ட இருக்கிற பணத்தை கொடுப்போம், இல்லாட்டி ஏதாவது ஒரு சாப்பிட பொருள் இருந்தா கொடுப்போம். ஸோ பீயிங் லீகலி ஒரு மாரலி பவுண்ட் டு டூ சம்திங், ஏதாவது ஒரு செய்யறதுக்கான ஒரு சூழ்நிலை. கஃப்ஸ் அண்ட் கிக்ஸ் பார்த்தோம் இல்லையா, அது வரைக்கும் இந்த நாய் வந்து அடியும் உதையும் தான் வாங்கியிருக்கு.
See here, this man is kicking and the dog is flying in the air. பறக்குது, flies. Right? Here, this man is kicking the dog. இந்த நாய் வந்து எட்டி உதைக்கிறாரு. This is nothing but a picture to show about cuffs and kicks. Okay. So he had always received. The dog, however, who up to that time had received nothing but cuffs and kicks from his foes, would not eat any of the dainties which they set before him. So the old people began to get cross and putting a rope around the dog's neck led him out into the garden. But it was all in vain. He let them lead him where they might not sound would the dog utter. He had no bow for them. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. Sniffna in a மோப்பம் பிடிக்க அப்படின்னு மோப்பம் பிடிக்கும் இல்லையா நாய், அப்படிதான் ஒரு இடத்துக்கு அழைச்சின்னு போறாங்க. இந்த நாயை கயத்தை கட்டிட்டு நாயோட கழுத்துல கயத்தை கட்டி அழைச்சின்னு போறாங்க இந்த தோட்டத்துக்கு. It led to a place and it all of a sudden started to bark. குலைக்க ஆரம்பிக்கிறது. At last, however, the dog stopped at a certain spot and began to sniff. மொப்பம் முறிக்கிறது. ஆனா இங்க என்ன ஆகுது? So thinking that this must surely be lucky place, they dug and found nothing but a quantity of dirt and nasty offal over which they had to hold their noses. இது என்னது, இது இவ்வளோ ஒரு நாத்தமா, இவ்வளோ ஒரு அசுத்தமா ஒரு விஷயம், அழுக்க போய் காமிச்சு விட்டுருக்கேன் இந்த நாய். நான் ஏதோ ஒரு தங்கமும் வெள்ளியும் அவங்களுக்கு கிடைச்சு அவங்க எப்படி பணக்கார ஆனாங்களோ அது மாதிரி நம்மளையும் ஆக்குன்னு பார்த்தா இது என்ன இந்த நாய் இப்படி ஒரு இடத்த காமிச்சு விட்டுருக்கு. Furious at being disappointed, the wicked old couple seized the dog and killed him. அதை பிடிக்கிறது மட்டும் இல்லாம அதை கொல்லவும் செஞ்சிடுறாங்க. What they did to the dog, they killed him completely. மொத்தமாவே அதை கொன்னுட்டாங்க. Offal, internal organs of animals used as food. இந்த மாംசம், இந்த தேவைய இல்லாத ஒரு மாம்சம், அது வந்து வேண்டாம் அப்படின்னா ஏதாவது குழியில புதைச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்தை தான் இந்த நாய் காமிச்சிருக்கு. டெய்டிஸ், டெய்டிஸ்னா என்ன? சம்திங் குட் டு இட், சாப்பிட்றதுக்கு ருசிகரமான ஏதோ ஒரு விஷயம். இது வரைக்கும் ருசிகரமான சாப்பாடு எதுவுமே இவங்க ஒன்றும் கொடுத்தது கிடையாது. ஏதோ காமிப்பேன் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கூட்டின்னு போறாங்க. ஆனா இந்த நாய் என்ன பண்ணிட்டு, ஏதோ ஒரு கோழி அந்த இடத்த பார்த்து சிரிக்கிறது, சாரி வாழை ஆட்டுது, சாரி அந்த இடத்துல வாழை ஆட்டுது, இந்த இடத்துல ஏதோ இருக்குன்னு இவங்க நினைச்சுக்கிறாங்க. பார்த்தா அதுல ஒரே அழுக்கும் இந்த மாதிரி இறந்து போன விலங்குகளுடைய மாமிசம் தான் அந்த இடத்துல இருக்கு. When the good old man saw that the dog whom he had lent did not come home, he went next door to ask what had become of him. And the wicked old man answered that he had killed the dog and buried him at the root of a pine tree. So the good old fellow with a heavy heart went to the spot, and having set out a tray with delicious food, he burnt incense and adorned the grave with flowers as he shed tears over his lost pet. ஏப்பா, நீங்க என்னுடைய செல்ல பிராணியை அழைச்சிட்டு போனீங்களே, என்ன பண்ணீங்க? எங்க காணும்? ரொம்ப நேரம் ஆச்சு, வரவே இல்லையே வீட்டுக்கு, நீங்க கொண்டே விடலையே. நாங்க கூட்டிட்டு போனோம் இல்லையா அந்த நாய், அது வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டு, இந்த மாதிரி ஒரு மாம்சத்தையும் ஒரு அழுக்கையும் காமிச்சுட்டுது. அதனால நாங்க என்ன பண்ணோம், நாங்க அதை கொன்னுட்டோம். எங்க கொன்னாங்க? அந்த பைன் மரத்துக்கிட்ட நாங்க கொன்னுட்டோம். இத கேட்டோன்னே இவரால தாங்கிக்கவே முடியல. அவரோட நெஞ்சம் வந்து நெஞ்சு ரொம்ப he felt really bad. His heart felt very heavy. அந்த நாய்க்கு பிடிச்சமான உணவை ஒரு படையெல்லாம் எடுத்துட்டு ஊதுபத்தி எல்லாம் ஏத்திட்டு அவர் போறாரு அந்த இடத்துக்கு. He went to the burial ground. அந்த எங்க புதைச்சாங்களோ அந்த இடத்துக்கு இந்த சாப்பாடோடையும் ஊதுபத்தியோடையும் பூக்களோடையும் அழுதுண்டே போறாங்க அவங்க தொலைச்ச நாயை நினைச்சுட்டு. That night, when the good old man was fast asleep in the bed, the dog appeared to him and after thanking him for his kindness said, cause the pine tree under which I am buried to be cut down and made into a mortar and use it, thinking of it as if it were myself.
என்ன புதைச்சிருக்காங்க இல்லையா அந்த பைன் மரம். இந்த பைன் மரத்தை வந்து அதோடைய இந்த மரத்தை வெட்டினீங்கன்னா அதுல நீங்க ஒரு மாட்டர், இந்த குட்டுறது, இந்த பாத்தீங்கன்னா தெரியும் நம்ம வீட்டுல பாட்டிமாலாம் வச்சிருப்பாங்க. இத வந்து நீங்க செஞ்சுக்கோங்க. இத வந்து நீங்க என்ன நீங்களே உதவி கேட்கற மாதிரி, as if you are taking help from me. Please imagine in that manner and please cut the pine tree in under which I am buried. The old man did as the dog had told him to do and made a mortar of a hard, strong bound in which substances are, I'm sorry, mortar na a hard, strong bound in which substances are crushed into powder. பொடிகரமா அதை பொடிக்கிறதுக்கு ஆக்கிறதுக்கு உபயோகிக்கக்கூடிய ஒரு கருவி தான் இந்த மாட்டர். நம்ம வீட்டுல எல்லாம் பாட்டி வச்சிருப்பாங்க. இந்த பாக்கெல்லாம் இதை வச்சு விட்டா கொட்டினாங்கன்னா அது அப்படியே உடஞ்சு போயிடும். Wherein they can crush the pepper or ginger. Like this, we use the mortar. ஸோ இந்த பைன் மரத்தை வெட்டி நீங்க மாட்டரா உபயோகிச்சுங்க. என்னன்றது எப்படி உதவி வாங்கிப்பீங்களோ, நான் எப்படி உங்களுக்கு உதவிகரமா இருப்பேனோ அது போலயே நீங்க இதை நினைச்சுக்கோங்க அப்படின்னு அந்த நாய் சொல்லித்தான் கனவுல. பட் when the old man did as the dog had told him to do and made a mortar of the wood of the pine tree. But when he ground his rice in it, each grain of rice turned into some rich treasure. அதுல ஒவ்வொரு அரிசியுமே அதுல புட்டினதுக்கு அப்புறம் தங்கமா மாறி போயிடுதான். தங்கம்னா என்ன, ஒரு விலை மதிப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொருளா அது மாறி போயிடுதான். Turned into some rich treasure, not exactly a gold, some other thing that is of highest value. When the wicked old couple saw this, they came to borrow the mortar, but no sooner did they try to use it, all their rice turned into filth. இதே இதுதான் இந்த நாயை வந்து எடுத்துன்னு கூட்டுன்னு போனாங்க. அதுவும் அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்த காட்டும்னு. ஆனா அது என்ன பண்ணிட்டு, அழுக்கும் குப்பையும் இருக்கிற இடமா, இந்த விலங்குகளுடைய மாமிசம் இருக்கக்கூடிய இடங்களா இடத்த காமிச்சது இல்லையா. அதனால அவங்க என்ன பண்ணாங்க, கோவத்துல இந்த நாயே கொன்னுட்டாங்க. கொல்றது மட்டும் இல்லாம அந்த பைன் மரத்துக்குள்ள அதை புதைச்சிட்டாங்க. ஒரு நாள் இந்த நாய் வந்து இவருடைய, அதாவது இந்த நல்ல மனுஷங்க நாங்க இல்லையா, it comes in the dream of this good old man and says, please make use of this pine tree and make a mortar of it. And um, he does as the dog says, the dream. So he cuts the tree, he makes a mortar out of it, and every grain that he crushes, ஒவ்வொரு அரிசியும் அதுல இடிக்கிறதுமே அது வந்து ஒரு விலை அதிகமா இருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷமா அது மாறிடுதான். இத கேட்ட இந்த cruel couple, அதாவது இந்த wicked couple, when they get to know about this, they came to borrow. அதை அப்படியாவது நம்ம வாடகைக்கு எடுத்துப்போம், நம்ம வந்து இதை கடனா வாங்கிப்போம், நமக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஆறுதான்னு பாக்குறாங்க. ஆனா அந்த மாதிரி எதுவுமே ஆல. ஒவ்வொரு துளி அரிசியுமே அது வந்து ஒரு குப்பையா ஒரு அழுக்காதான் மாறிது. ஸோ தே broke the mortar and burnt it. அதை உடைக்கிறது மட்டும் இல்லாம அதை எரிக்கவும் செஞ்சுட்டாங்களாம். ஃபில்த்னா என்ன, டிஸ்கஸ்டிங் டர்ட், அழுக்கு, ஒரு மோசமான அழுக்கா மாறிடுது. But the good old man, little suspecting that his precious mortar had been broken and burnt, wondered why his neighbors did not bring it back to him. அவர் ரொம்ப அப்பாவியா இருக்காரு. இப்பவும் வந்து அந்த நபர்கள் வந்து நாயை கொன்னாங்களே, வேற ஏதாவது பண்ணிருப்பாங்களோன்னு தோணல. அதே மாதிரி போய் கேக்குறாரு எங்க அப்படின்னு. One night the dog appeared to him. கேட்டா என்ன, அவங்க என்ன சொன்னாங்க, அது உடைச்சிட்டோம் நாங்க, உடைக்கிறது மட்டும் இல்லாம எரிக்கவும் செஞ்சுட்டோம். One night the dog appeared to him again in his dream. இந்த நாய் எவ்வளவு நன்றி உள்ளதா இருந்திருக்கணும் இல்லையா. His master would have also been in such a manner to the dog and the dog reciprocatedly. அதே மாதிரிதான் அந்த நாயுமே அது தன்னுடைய முதலாளிக்கு இருந்தது. மறுபடியும் அவருடைய கனவுல வரலாம் and told him what had happened, adding that if he would take the ashes of the burnt mortar and sprinkle them on the withered trees, அதாவது இந்த இலைகள் உதிர்ந்த மரங்கள் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து இந்த அந்த மாட்டரை எரிச்ச அந்த சாம்பல்களை நீங்க தூவினீங்கன்னா அந்த மரங்கள் வந்து கூடிய சீக்கிரமாவே அதுக்கு வந்து புத்துணர்ச்சி கிடைச்சிரும்.
Suddenly it will put out flowers. கூடி சீக்கிரமாவே அது பூக்கவும் ஆரம்பிச்சிடும். இத கேட்டோன்னே அந்த சாம்பல்களை வந்து இவர் தூவுறாரு. After saying this, the dream vanished, and the old man who heard for the first time, he ran out weeping for the neighbor's house and begged them at any rate to give him back the ashes of his vision. என்ன வேணாலும் நடக்கட்டும், நீங்க எனக்கு வந்து அந்த ஆஷஸ் வந்து அந்த அஸ்தி வந்து நீங்க எப்படியாவது எனக்கு வந்து அதை கொடுத்துருங்க, எனக்கு அது வந்து ரொம்ப ஒரு பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்றாங்க. Having obtained it, he turned home and made a trial of their virtues upon a withered cherry tree. அந்த இலைகள் உதிர்ந்து போன அந்த செரி மரத்துல வந்து இவர் வந்து அந்த ஆஷஸ வந்து தூவுறாராம். இம்மீடியட்லி இட் பிகான் டு ஸ்ப்ரவுட் அண்ட் பிளாசம். அது வந்து துளிர்க்கவும் இல்லாம திருப்பி பூக்கவும் ஆரம்பிக்கிறதாம். When he saw this wonderful effect, he put the ashes into a basket and went about the country. இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் அது ஒரு பேஸ்கெட்ல வந்து போட்டுண்டு மொத்த நாட்டுக்கும் அவர் சுத்தின்னு போறாராம். என்னன்னு சொல்றாரு? Announcing himself as an old man who had power of bringing dead trees to life again. எனக்கு வந்து இந்த இறந்து போன மரங்களுக்கு வந்து எனக்கு வாழ்க்கை மறுபடியும் கொடுக்க முடியும். I had the power of bringing dead trees to life again. A certain prince hearing of this and thinking it might be a strange thing, sent for the old fellow who showed his power of causing all the withered plum and cherry trees to shoot out and put forth flowers. So the prince gave him a rich reward of pieces of silk and cloth and other presents and sent him home rejoicing. இதை தெரிஞ்ச அந்த நாட்டினுடைய ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த பார்த்தோன்னே அவருக்கு வந்து பட்டம் துணிமணிகளும் கொடுத்து அனுப்புறாராம். As soon as the neighbors heard of this, they collected all the ashes that remained, and having put them in a basket, the wicked old man went into the castle town and gave out that he was the old man who had the power of reviving the dead trees and causing them to flower. நான் எனக்கு தான் இந்த சக்தி இருக்கு, என்னாலதான் இந்த துளிர்ந்த மரங்களா இருக்கட்டும் இல்லாட்டி காஞ்சு போன மரமா இருக்கட்டும், இத மறுபடியும் புத்துணர்ச்சி கொடுக்குற மாதிரி இருக்கக்கூடிய சக்தி வந்து எனக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்களாம். He had not to wait long before he was called to the prince's palace and ordered to exhibit his power. வா வந்து உன்னுடைய திறனை வந்து வெளிப்படுத்து, உன்னுடைய சக்தியை வந்து வெளிப்படுத்து அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து அழைக்கப்படுறாரு. யாரு? This wicked old couple. So will he exhibit his talent? Whether he's the person who had done this, or is the good old man faking around? All these we'll get to know only when we continue reading this chapter. Okay? தொடர்ந்து பார்க்கும்போது தான் நம்மளால அதை கண்டே பிடிக்க முடியும். So we shall quickly answer questions to this glossary words that we had come across. இப்ப பார்த்த இந்த கடினமான வார்த்தைகளுக்கான மீனிங்கை வந்து நம்மளால மேட்ச் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். I just take one more minute of yours. Wagging. Waggingனா என்ன? Moving or causing to move rapidly to and fro. Tidbit. It is a small piece of tasty food. Excellent. I've got answer for mortar. Amazing kids. A hard, strong bond in which substances are crushed to powder. Covetous, having a great desire to possess something belonging to someone else. மற்றவங்களுக்கு சொந்தமான பொருளை வந்து தனக்காக்கிக்கிறதுங்கிற ஒரு எண்ணம், தீய எண்ணம். Oblige, make legally or morally bound to do something. So these are the difficult words that we come across while reading this chapter. All the answers told by you is perfectly right. So I shall finish the session over here and we will complete the chapter in the next session. Thank you so much, friends. நன்றி. வாழ்க பாரதம், வெல்க தமிழன்.